மக்களே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் சீசன் 9 வந்து வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் தான் வந்து பல மக்கள், முக்கியமா குடும்ப ஆடியன்ஸ் வந்து பாக்குறாங்க அப்படி என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்கு முதல் வந்து குடும்ப ஆடியன்ஸ் வந்து ஏன் பார்க்கல அப்படி என்பதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஜய் பார்வதி, காமருடினு, கானா வினோத், அரோரா இப்படியான நபர்கள் உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள அந்த குடும்பங்களால பார்க்க முடியாம போச்சு. அருவருக்கத்தக்க விடயங்கள், ஆபாச விடயங்கள், அசிங்கமான விடயங்கள், இப்படியான விடயங்கள் நடந்தபடியாலே குடும்ப ஆடியன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம சொல்லி தெரியணும்ன்றது இல்லை. ஆனா பல பேர் பார்க்க ஆரம்பிச்சது ஆஃப்டர் வைல்ட் கார்டு என்ட்ரி 3 பேருக்காக. திவ்யா அவர்கள், சாண்ட்ரா அவர்கள், பிரஜின் அவர்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சேனல் டனி ஸ்டோக்ல வந்து பாத்தீங்கன்னா 80 to 75% வந்து வெளிநாட்டு உறவுகள்லாம் இருக்காங்க, புலம்பெயர்ந்த உறவுகள். அதுல யாழ்ப்பாணம், இலங்கை யாழ்ப்பாணத்துல பிறந்து இப்ப வெளிநாடுகள் இருக்கிற பல உறவுகள் வந்து இந்த சேனல்ல இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலிருந்து ஜனனி குணசீலன் மேம் அவர்கள், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்கே கிருஷ்ணா அவர்கள், லாஸ்லியா மேம் அவர்கள். ஸோ இப்ப இவங்களை பத்தி பேசினபடியா அந்த உறவுகள் வந்து நம்ம சேனல்ல இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள அவங்க கூட வந்து பேசுறது வழக்கம். அவங்க சில விடயங்கள் இமெயில் அனுப்புவாங்க. அப்படி ஒரு அம்மா வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. திவ்யா அவர்களை பார்க்கக்குள்ள எனக்கு எக்ஸாக்ட்லி நடந்த ஒரு விடயம் தான் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பா அது இன்னைக்கு நடக்க போற எபிசோடுக்கும் இப்போ இந்த விடயத்தை பேசுறது ஒரு சரியான விடயமா படிச்சு, அதனால அந்த டாபிக் நான் வந்து பேசுறேன். அடுத்தது திவ்யா அவர்களுடைய மனசு இதுதான். திவாகர் அவர்களை பத்தியும் சரி, கமருடின் அவர்களை பத்தியும் சரி, அவங்க சொன்னது இவங்க இல்லாத டைம்ல. ஆனா இவங்களை பத்தி அவங்க பேசுறது பின்புறம் அது ஒரு பெரிய டிஃபரெண்ட் இருக்கு. அதையும் இந்த வீடியோல பார்க்கலாம், சரிங்களா? மற்றபடி ப்ரோமோ 3வது நடந்தது இதான் நடக்கும்படி நான் காலையிலேயே சொல்லிட்டேன். அதனால அதை பத்தி பேசணும்னு நான் தேவையில்லை நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகள், கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம். ஓகே, முதலாவது விடயம் வந்து ஒரு அம்மா ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, அவங்க வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வெளிநாட்டில் ஒரு பேங்க்ல வந்து வேக்குக்கு போயிருக்காங்க. அப்ப வேக்குக்கு போவைக்குள்ள அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அப்ப அவங்க வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய பொசிஷன் ஒன்று கிடைச்சிருக்கு. அப்ப அதனாலேயே வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் வந்து இவங்க பண்ணல, முடிக்க வேண்டிய வேலைகளை முடிக்க, அதாவது வேணுமினுமே தாமதப்படுத்தினார்கள், வேணுமின்னே புறம் பேசினார்கள், வேணுமினுமே இவங்க சொல்லல அவங்க அப்படின்ற மாதிரி விடயங்களை சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பதவி ஏற்றம் வந்து திரும்ப வந்து கூடிய சீக்கிரமே இல்லாம போச்சு. அப்ப திவ்யா அவர்களுக்கு நடக்கக்குள்ள, அதுவும் அந்த பொண்ணு, இது அம்மா சொன்னதை நான் அப்படியே அவங்களோட வெசன சொல்றேன். ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து பிக் பாஸோட பேசக்குள்ள, தம்பி, அது நான் வந்து என்னோட ஒரு உயர் அதிகாரியோட பேசினதே அப்படியே ஒரு ஃபீல் ஆச்சு. ஆங்கிலக்காரங்க கூட வந்து நமக்கு வந்து பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. ஆனா நம்ம தமிழ் மக்கள்லாம் அங்க ஒர்க் பண்ண அந்த தமிழ் மக்கள்லாம் வந்து இப்படி முதுல குத்தினார்கள், இப்படி ஒரு வெண்மத்தை ஒரு பொறுத்துக்கொள்ள முடியாம பண்ணார்கள் அப்படின்னு. ஸோ இது வந்து திவ்யா அவர்களுக்கு பிக் பாஸ்ல நடக்கக்குள்ள அந்த பொண்ணு கிளீன் அண்ட் நீட்டா பர்ஃபெக்டா எல்லாத்தையும் பண்ணாங்க, அன்பா தான் நடந்துக்கிட்டாங்க. ஆனா இவங்க தான் திவ்யா அவர்களுடைய சமநிலையை கெடுத்தாங்க. அந்த ஒரு தருதலை ஒன்று இருக்கு. யார சொன்னாங்கன்னா விஜய் பார்வதியா. அதுதான் போண்டட்டா அவ்வளவு தூரம் பேய் மாறி பண்ணிச்சு, இவங்களை வந்து கோவப்படுத்த வச்சுது. அதுக்கு வந்து இவன் இந்த ஒட்டுமொத்த பேருமையை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரை கொடுக்குறாங்க. அது என்னத்தை பண்ணிச்சுன்னு தெரியல. ஆனா இந்த பொண்ணு மேனேஜராகவும் சரி, கேப்டனாகவும் சரி நல்லதான் பண்ணாங்க, உண்மையா இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து இன்னைக்கு இப்ப நம்ம காலையில சொல்லியிருந்தோம்ல, சேதுவன் அவர்கள் கேள்வி வைப்பாங்கன்னு. அப்ப அதை பார்த்துட்டு கேட்டாங்க, இன்னைக்கு இவங்களை கொஸ்டின் கேட்கறதா எனக்கு புரியல அப்படின்னு நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். காலையில போட்ட வீடியோல இதான் பிக் பாஸ்மா அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், சரிங்களா? சோ அப்ப திவ்யா அவர்களுக்கு நடந்தது என்ன அப்படின்னா, அவங்க கரெக்டா தான் நடந்தாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற விஜய் பார்வதியை போன்ற ஒரு கேவலமான சொர்ணாக்காக்கள், ரவுடிகள், ஆம்பளை பொறுக்கிகள், அவங்க வந்து அந்த ஒரு பொறுத்து கொள்ள முடியாம இவங்க வந்தோடனே கேப்டன் ஆயிட்டாங்க, இப்ப மேனேஜர் இதுவா அப்படின்ற இதுல திவ்யா அவர்களுக்கு கோஆபரேட் பண்ணல. இது திவ்யா அவர்கள் மட்டும் இல்ல, இப்ப ரியல் லைஃப்லயே ஒரு அம்மாவுக்கு நடந்தது. அவங்க சொன்னாங்க, நான் திவ்யாவை பார்க்கக்குள்ள எனக்கு நடந்ததா தோணுச்சுன்னு. நான் 24 மணி நேரத்துல குறைஞ்சது 16-15 மணி நேரம் பாக்குறேன், ஏன்னா நான் இப்பதான் வீட்டை இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? சோ இது வந்து திவ்யாவின் உண்மையை பாக்குற மக்கள் பேசுறாங்க. இது எனக்கு ஒரு அம்மாவோட பேச முடிஞ்சபடியா அவங்க சொன்னாங்க. இப்படி பல அம்மாக்கள் பேசிக் கொண்டிருக்காங்க. திவ்யாவின் குரலாய் ஒலிக்கின்றது பல பெண்களின் குரல், பல மக்களின் குரல், சரியா? இது ஒரு விடயம். ரெண்டாவது வந்து இப்போ இந்த போட்டியாளர்கள் இவ்வளவு நாளும் எடுக்க முடியாத மக்களின் அன்பை, நல்ல மக்களின் அன்பை, குடும்ப மக்களின் அன்பை, நல்ல முறையில பிறந்து வளர்ந்த மக்களின் அன்பை வந்து திவ்யா அவர்கள் பெற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பண்ணுவாங்கல்ல. திவ்யா அவர்கள் திவாகர் அவர்களை பத்தி நேற்று ஒரு விடயம் சொன்னாங்க. சாண்ட்ரா அவர்கள் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க, வெளியில பிரஜன் இருக்காரு. இந்த 3 பேருமே ஒரு விடயம் பேசுறாங்க திவாகர் அவர்களை பத்தி. திவ்யா சொல்றாங்க திவாகர் ஒரு அப்பாவி, அவருடைய சேர்க்கை தான் சரியில்லை. யாருன்னா அந்த ஆம்பளை பொறுக்கி விஜய் பார்வதி. கண்டிப்பா விஜய் பார்வதி போல ஒன்னோட சேர்ந்தா வாழ்க்கை நாசமாயிரும். அதை பத்தி எக்கச்சக்கமான விடயம் வெளியில கிடக்கு. சோ அப்ப திவ்யா அவர்கள் சொன்னாங்க இப்ப அவருடைய சேர்க்கலாம் சரியில்லை, மற்றும்படி அவர் நல்லவர். ஒரு டைம் மட்டும் அவர் என்னோட ஜெயில இருக்க சான்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி திருத்திடுவேன் அப்படின்னாங்க. இதைத்தான் பிரஜினும் அக்செப்ட் பண்ணாங்க, சாண்ட்ரா அவர்களும் இதைத்தான் சொன்னாங்க. அதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன், விஜய் பார்வதியோட சேர்ற யாருமே உறுப்பினர் இல்லை. கமலஹாசனுக்கு ஏன் அவ்வளவு தூரம் ஒரு கெட்ட பேரு? ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, அடே இது நேஷனல் டெலிவிஷனா, இப்படி பேசாதடா, இப்படி டபுள் மீனிங் எல்லாம் பேசாதடான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா விஜய் பார்வதி அவரை சேர்ந்து ஊக்குவித்தாங்க, பேசு பேசுன்னு. அவருக்கு மேல கால் போடுறது, தடவுறது, கடைசியில பேட் டச் பண்ணான்னு சொன்னாங்க. அப்ப விஜய் பார்வதி போல ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு கேடு கட்டதுக்கு எவனாவது சப்போர்ட் பண்றான்னா அவன் எவ்வளவு தூரம் அவனோட வாழ்க்கையில கேடு கட்டவனா இருந்திருப்பான். ஏன்னா அசிங்கத்துக்கு அசிங்கம்ன்றதே இன்னொருத்த தெரியாது. ஒரு குப்பைக்கு இன்னொரு குப்பையா தெரியாது. சுத்தமா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது ஒரு குப்பைன்னு. அப்ப விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றவங்க அதை போல இருக்க அசிங்கமான வேலைகள் பாக்குறவங்க. சோத்துக்கு பதிலா அந்த விஜய் பார்வதி சொல்லிச்சு, கவரை போட்டு சாப்பிடுவேன், அதை தின்றவனுங்க. இதுக்கப்புறமும் அதுகள் குறைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? சோ இது உண்மையின் குரல் உலகெங்கும் ஒலிக்கின்றது மக்களே. சரிங்களா? மக்களும் சரி, ஏன் பிக் பாஸும் சரி, பிக் பாஸ் டீமும் சரி, திவ்யா அவர்களுடைய ஹார்ட் ஒர்க் அவங்க இந்த முதல் வாரமே போட்டது அவங்களுக்கு தெரியும். சரியா? மற்றும்படி இன்னைக்கு எபிசோட்ல நடக்கிறது அது நான் காலையிலே சொல்லியிருந்தேன் என்ன காரணம். இதற்கு முதல் போட்ட வீடியோக்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? மக்களும் சரி, பிக் பாஸ் டீமும் சரி, ஏன் விஜய் சேதுபதி அண்ணாவும் சரி, திவ்யா பக்கம் தான் நிற்கிறாங்க. சரிங்களா? நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.